இதுங்கட கறியோட சாப்பிட கூட டேஸ்ட்டாக இருக்கும். இனி வந்து மடிச்சு எடுத்தா சரியா, ஆனால் கேக் வெட்டுற மாதிரி இருக்கு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து நாங்கள் பீச் ரொட்டி தான் செய்ய போகிறோம். பீச் ரொட்டி தான், ஆனால் வீசாமலுக்கு தான் அந்த ரொட்டியை காட்ட போகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே வீச தெரியாது என்ன. இப்போ எங்களுக்கும் கூட அந்த மேசையில் வந்து இந்த இப்படி கடையில் வீசுகிற மாதிரி வீச தெரியாது. நார்மலாக நாங்கள் பீச் ரொட்டி மாதிரியே சுட்டுக்கொள்ளுவோம், ஆனால் வீசாமலுக்கு தான் அதை வந்து நாங்கள் சுட்டுக்கொள்ள போகிறோம். அதோட பார்த்திங்கன்னா இந்த ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கறியும் தான், முட்டை கறிமிளா எல்லாம் சேர்த்து ஒரு கறியும் தான் செய்ய போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் என்ன. அதோட வந்து எங்களோட இரவு சாப்பாடு தான். எல்லா இடமுமே மழை பெய்யுது, ஆனால் எங்கிட்ட இன்னும் மழை பெய்யலை, நல்ல வெக்கதான், முழங்கி சத்தமெல்லாம் கேட்குது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட இரவு சாப்பாடுன்றபடியாக மாவு வந்து 1.5 கிலோ அளவில் எடுத்துருக்கிறோம். இது பச்சை கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறோம், நல்லபடியாக அரிச்சு எடுத்துருக்கிறோம். இப்போ நார்மலாக தேங்காய்ப்பு போட்டு சுடுற ரொட்டிக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக இளம் சுடுதண்ணியாக தான் விட்டு குழைக்கிறோம். இதுக்கு வந்து வெறும் பச்சை தண்ணி தான் விட போகிறோம், தேங்காய்ப்பு போட இல்லை. அளவான உப்பை வந்து மாவுக்கே நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். தூளுப்பு தான் சேர்க்கிறேன். 1.5 கிலோ மாவுன்னு யோசிக்காங்க, கிட்டத்தட்ட 15 பேர் கிட்ட சாப்பிடணும். நிறைய பேர். ஓ, இப்படியே வந்து கலந்து விடுவோம் உப்பை. அதோடு வந்து இப்போ இதை வந்து கன நேரம் நாங்கள் குழைச்செல்லாம் வைக்கல, கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் அப்படியே வச்சுருந்துட்டு தான் சுட போகிறோம். நார்மலாக இப்போ பீச் ரொட்டின்னா கன நேரம் எல்லாம் இப்போ விடியவே குழைச்சி 2-3 மணித்தியாலம் அப்படியே எல்லாம் ஊற விட்டு தான் சுட்டுக்கொள்கிறது. இது வந்து நாங்கள் ஒரு அரை மணித்தியாலம் தான் அப்படியே குழைச்சி போட்டு வச்சுட்டு சுட போகிறோம். இதுக்கு இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரதுக்காக கொஞ்சமாக சீனி சேர்க்க போகிறேன். இவ்வளவும் போட இல்லை, இவ்வளவு சீனி தான் போட போகிறேன். சீனியையும் இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன். இனி வந்து சாதாரண தண்ணி, பச்சை தண்ணி விட்டு இப்படியே நல்லா குழைச்செடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஆள் குழைக்கலாது, அக்காவும் சேர்ந்து தான் குழைக்கிறேன். ஆனால் இந்த பீச் ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வாரதுக்கு வந்து குழைக்கிறலான்னு இருக்குது. நல்லா அடித்து குழைச்சி அந்த மாவை பதப்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டு எண்ணெய் வந்து நாங்கள் விட்டு குழைக்கல, மேலால் இப்படியே இந்த உருண்டையில் பிடிச்சி எடுக்காமலுக்கு மேலால் எண்ணெயை பூசி போட்டு இப்படி ஒரு அரை மணித்தியால் நாங்கள் வாழை இலையால் மூடி விடுவோம். மூடி விட்டுட்டு அப்படியே நாங்கள் கறியை வச்சு போட்டு பீச் ரொட்டியை சுட தொடங்குவோம் என்ன. அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த மாவு வந்து புளிச்சாலே காணும், நல்ல சொப்டான பீச் ரொட்டி வரும் எங்களுக்கு. அடுப்பெரிய தொடங்கிட்டது. இப்போ நாங்கள் வந்து முட்டை கறியை வைக்க போகிறோம். அதோட வந்து கறி மிளகாய், தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கழுவி வெட்டி எடுத்துட்டேன். சட்டி வந்து சூடாகட்டுக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ பீச் ரொட்டி தானே, இப்போ ஆக்கள் எல்லோரும் சுற்றி இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் சுட போகிறோம் பீச் ரொட்டியே என்ன கணக்கு தானே. கடை ஒரு ஆள் தட்டி தர நாங்கள் கடைன்னு சுட்டு எடுப்போம். சட்டி சூடாகிட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் வந்து கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறோம், அதை வந்து போட்டுக்கொள்ளுவோம். கடுகு நல்லா பொடி கேட்டுக்கும் எங்களுக்கு. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம் மதம் கட்டுக்கும் எங்களுக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ என்ன செய்யப்படுறோம்னா வெட்டி வச்சுருக்கிற கறி மிளகாய், உள்ளி எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கறி மிளகாய் அப்படியே 4 கீறி போட்டு தான் போட்டிருக்கிறோம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். கறி மிளகாய் அப்படி எங்களுக்கு கொஞ்சம் மதம் கட்டுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கறி மிளகாய் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழம், அதோட வந்து ரொம்ப கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். அதையும் வந்து இப்படியே கலந்து விடுவோம்.
கொஞ்ச நேரம் அப்படியே மூடி விடுவேன்னாங்க, அப்படியே வதங்கி கொண்டு வரட்டுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா. இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். கறிமிளகாய் எல்லாம் அப்படியே வதங்கி கொண்டு வந்துட்டுது நல்லாவே. அதோட தக்காளி பழமும் அப்படியே கரைஞ்சி கொண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட வந்து மிளகாத்தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். கறி மிளகாயம் போட்டபடியே உரைப்பு வந்து நல்லாவே குறைச்சே போட்டுக்கொள்வோம் நாங்களேண்ணா. இதோட வந்து பால் விடப்புறேன் நான் வந்து. இது வந்து தேங்காய் பால், எல்லா பாலையும் சேர்த்து தான் போட்டுக்கொள்கிறேன். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டுக்கும் எங்களுக்கு முதல். இப்போ தக்காளி பழம் போட்டுருக்கிறபடியாக புளி தேவையில்லை. உண்மையிலுமே தக்காளி பழம் கணக்க தானே போட்டிருக்கிறேன், நல்லபடியாக புளி சேர்க்க இல்லை. இப்போ தக்காளி பழம் போடாமல் தனியாக கறிமிளகாய் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படியே மூடி விடுவோம் கொதிக்கட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம். அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு தானே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பருவத்தில் நாங்கள் முட்டையை சேர்த்துக்கொள்ள போகிறோம். வளமையாக முட்டை அவிச்சு போட்டு இல்லாட்டி பொரிச்சு போட்டு தான் கறி வச்சுருக்கிறோம். இன்றைக்கு வந்து இப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா உடைச்சி தான் ஊற்ற போகிறோம் முட்டையை. ஒவ்வொரு முட்டையை நாங்கள் உடைச்சி பார்த்துட்டு ஊற்றிக்கொள்ளுவோம். இது நல்ல முட்டை. இப்போ வந்து முட்டையெல்லாம் அப்படியே நாங்கள் உடைச்சி ஊற்றிட்டோம். ஆனால் இனி என்ன ஒரு விஷயம் பண்ணால், அந்த இனி வந்து கரண்டி போட்டு நாங்கள் கிண்டக்கூடாது. அப்படியே மூடி விட்டால் சரி. ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டுக்கும். கரண்டியை போட்டு கிண்டி நான் என்ன நடக்கும்னா அப்படியே முட்டை வந்து அப்படியே கரைஞ்சிடும். இதெண்டா அப்படியே நாங்கள் அவிச்சு போட்டு அப்படி எடுப்போம் முட்டை. அதே மாதிரி இதில் உப்பு புளி எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் அந்த முட்டை குழம்பு. முட்டை விட்டது வந்து ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 4 தொடக்கம் 5 நிமிஷம் ஆகிட்டு தானே. இப்போ வந்து பார்ப்போம். இப்படி நல்லா வற்றி கொண்டு வந்துட்டு தானே. முட்டை அப்படியே அவிஞ்சு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. மீன் துண்டோல் மாதிரி கிடக்கு. அப்படியே எல்லா முட்டையும் நல்லா அவிஞ்சிட்டுஞ்சு. அதோட இந்த குழம்பு வந்து நல்ல ஒரு திக்கான குழம்பாக வந்துட்டுது. நீ நாங்கள் இப்படி இறக்கி போட்டு ரொட்டியை சுட தொடங்குவோமே என்ன. ஆனால் இந்த வீச்சு ரொட்டிக்கு நல்ல திக்கான குழம்பாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீச்சு ரொட்டி சுட தொடங்க போகிறேன். கல் வந்து அப்படியே நார்மலாக சூடாக்கியாச்சு. அப்படியே நார்மலாக தான் நடு பெரியுது. ஆக எரிஞ்சதுன்னா கல் வந்து ஆக எரிஞ்சிடும். இப்போ வந்து நல்ல வடிவாக புளிச்சு வந்துருக்குது எங்களுக்குமா. அக்காவும் சேர்ந்து தான் தட்டி தரப்போகிறேன். 2 சுட்டு எடுக்க போகிறேன். இந்த தட்டுக்கு முதல் வந்து எண்ணெய் பூச வேணும். முதலே சொன்னேன் தானே வீச்சு ரொட்டியன்னா இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேர் சேருவினா. இப்போ இந்த மாவை வந்து பாருங்க இப்படி கத்தியாலேயே வெட்டி அப்படி ஒவ்வொரு துண்டாக எடுத்துக்கொள்ளுவோம். இனி அளவான உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கொண்டா சரி ஏன்னா. ஒவ்வொரு வீச்சு ரொட்டிக்கும் அளவான உருண்டையில் வந்து இப்படியே நாங்கள் நசிச்சு இப்படியே எடுத்து விட்டா சரி. இந்தியாவில் பார்த்தீங்களோண்டால் வீச்சு ரொட்டிக்கு இப்போவே ரெடி ஆகிடும் மக்கள். வீச்சு ரொட்டி சாப்பிட்டு தான் நீரை டியூஷனுக்கு போகணுன்னு சொல்லி போட்டுருக்கீங்க. ஆனால் கேக் வெட்டுன மாதிரி இருக்குது. இது ஒவ்வொரு இந்த மாதிரி இருக்குது. அந்த நல்லா புளிச்சு வந்துக்கிறது தெரியுது நல்லாவே. என்ன சொல்லி பயங்கரமாக போய்க்குது ஒரு இடக்கு. உண்டாங்க நான் உதவும் அந்த பக்கத்தால் ஊதிடும். இப்போ உருண்டைக்கு மேலால் அப்படியே நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம்.
இப்போ வந்து பீச் ரொட்டி தட்ட தொடங்கியாச்சு. அக்கா தட்டி தர நான் கடகடண்டு சுட்டு தான் எடுக்க போகிறேன். ஊற்றிட்டு கையில் சாடையை நினைக்கிறதுக்காக என்ன நார்மலாக அப்படி வட்டமாக தட்டி வச்சு போட்டு அது இப்போ ஒன்று இதுகள் ஃபுல்லாக தட்டி முடிய இப்போ இந்த முதலாவது தட்டினதை எடுத்து தட்ட சரியாக இருக்கும். உங்களுக்கு வீச வந்து சரியாக இருக்கும் என்ன. இப்போ வந்து முதலாவது லைனாக நாங்கள் உருட்டி எடுத்தோம் தானே, அதுகளை வந்து வட்டமாக தட்டி எங்களை எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்த லைன் ஏன்னா அதுதான் முதலாவதாக வீச வேணும், அதனால் அதை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த பக்கம் இதை இங்கே வச்சாச்சு. ஒவ்வொரு இப்போ லைனாக வந்து பிரித்து அப்படியே தட்டி வச்சுருக்குறேன். கல்லும் வந்து சூடாகி கொண்டு இருக்குது. பெரிய கல் தானே சட சரண்டு போட்டு எடுக்கலாம். தட்டியெல்லாம் எடுத்துட்டா டக்கு டக்குன்னு ஒரு 4 ரொட்டி போடலாமே என்ன. இப்போ வந்து முதல் ரொட்டியே இப்போ வீசி எடுக்க போகிறேன். நார்மலாக அக்கா வீச போகிறா பார்ப்போமே. இப்படி வீசுறதுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் கிளியாமல் வருதா, சூப்பர். இனி வந்து மடிச்சு எடுத்தா சரியானே. இங்கே பாருங்க இப்படி நல்ல ஒரு மெல்லிசாக வந்துட்டு அப்படி இழுக்கலாமா? ஒட்டுப்படாது. இதை திருப்பி அப்படியே விரிச்சு மடுக்கலாமா? வீசாமலுக்கு தான் சுட வலிக்கிட்டோம் நாங்கள். ஆனால் அக்கா வந்தபடியே வீச தொடங்கிட்டோம். இப்போ இதை வீசாமலுக்கும் சும்மாவே அப்படியே தட்டி போட்டு மடித்து நாங்கள் சுட்டு கொள்ளலாம். இப்படி வீசினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இன்னொரு விதமாகவும் இந்த ரொட்டியை வந்து சுட்டு கொள்ளலாமா பார்ப்போம், அது எப்படி அதை வீசி செய்கிறான்னு. அப்படி சாஃப்ட் ஆக்குறது, அப்படி அடிச்சு சாஃப்ட் ஆக்குனா அந்த கொஞ்சம் நூல் மாதிரி வருமே. ரைட் 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 எல்லாம் இந்த வீசி சுற்றுறதுல தான் அந்த வித்தியாசங்கள் இருக்கு. மற்றது ஒரே குழையல் தான், ஆனால் அந்த வீசி சுற்றி எடுக்கிறதுல தான் மாறுமா. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொட்டிகள் வந்து வீசி எடுத்துட்டேன். இப்போ கல்லும் வந்து சூடாகிடுது. கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்படியே தெளிப்பேன். முதல் தரம் தெளிச்சிட்டா பிறகு அப்படியே பூசி விடலாம். இப்போ வந்து வட்டமாக தட்டின ரொட்டியில் தான் போடப்படுது. பீச் ரொட்டி தான், வட்ட ரொட்டி, வட்ட பீச் ரொட்டி. ரைட். இப்போ வந்து ரொட்டியில் வந்து பிரட்டி கொள்ளுவோம். என்ன முக்கியமாக இது வந்து அடுப்பு வந்து நல்ல இருக்கணுமோ. கல் வந்து ஹீட் ஆகிட்டுதாண்டா ஒரு மெல்லிய நெருப்பில் இருக்க வேணும். ஆக எரிஞ்சால் ரொட்டி வந்து கருக பார்க்கும். அப்படி பிரட்டி விட்ட உடனே எப்படி அந்த ஊதி கொண்டு வருதுன்னு பாருங்க. ரொட்டியெல்லாம் சுடுபட்டுடுது ஏன்னா அந்த தூக்கி போடைக்கு இப்படி தட்டும். நல்ல சாஃப்டாக இருக்குஞ்சு. எப்படி இருக்குன்னு வேணும். வட்டம் சதுரம் எல்லாம் பல மாதிரி விழுகுது ஏன்னா. இது வந்து சதுரம். ஆனால் அப்படி கொஞ்சம் சூட்டோட தட்டினா தான் நல்லா மேடம். அப்படி ரைட். இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே சுட்டெடுப்போம் மிஞ்ச ரொட்டி எல்லாத்தையும். இப்போ பார்த்திங்கன்னா வட்டம் சதுரம் மண்டை பீச் ரொட்டி எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். அதோட வந்து இனி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்படி திக்கான முட்டை குழம்பு வந்து வேறு கறி மிளகாய் முட்டையெல்லாம் போட்டு நல்ல ஒரு குழம்பு வச்சுருக்கு.
சாப்பிடுவோம் இனி நாங்களே என்ன. ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன. ரொட்டி கறி எல்லாம் ரெடி ஆகிடுது. மட்டன் சோறு மட்டும் எல்லா இடமும் இருக்குது. என்னடா சின்ன கலையை கொடுத்தாச்சு வந்து சாப்பிட்டுட்டு தீவனம் போயிடலாம். அதை விட இந்த ரொட்டி நாங்கள் நெடுக கூடுதலாக இப்போ அது இருந்துட்டு கடையில் வேண்டினா மட்டும்தான். இது எப்படி இந்த கறிக்கும் ரொட்டிக்கும் ஒரு 3 ரொட்டி சாப்பிட்டு தான் கதைப்பேனா. கறி நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. என்ன சத்தத்தை காணையில் ஒரு தரம் கதைக்கக்கூடாது. எப்படி நல்லா இருக்கு. நல்லா சொக்கா இருக்கு. கறி நல்ல அந்த மாதிரி இருக்கு. கணக்கான உரைப்பு அந்த முட்டையை பார்த்து துண்டு துண்டா எப்படி வந்தது. அந்த மஞ்சள் கருவு எல்லாம் சேர்ந்து அப்படி வந்துருக்கு. கொஞ்சம் அந்த வெள்ளை கருவு அந்த தாண்டி இருக்கிறது நல்லா துண்டுகளா இருக்கு. நல்லா இருக்கா. அதோட எங்களோட இரவு சாப்பாடு தான் இது. இரவு வெளிச்சம் அதோட லைட் வெளிச்சம். அப்பா கடையில் கூட இப்படி சாப்பிடலாம். கடையில் இந்த மாமா பழமையாக கைக்கிறவருண்டை சத்தத்தை காணையில். கடையில் சும்மா சம்பளமா இப்படி இப்படி இருப்பது இது எங்கட கறியோடு சாப்பிட கூட டேஸ்ட்டாக இருக்கு. சுவையில் வாயடைச்சு போயிட்டு கடைக்காரங்க பேசக்கூடாது. அதுதான் உண்மையாக நல்ல ஒரு சாப்பாடு. உண்மையிலுமே எனக்கும் கிடைக்கிறது இல்லை. அவ்வளவு டேஸ்ட்டாக தான் சொன்னீங்க. அதோட வீட்டை செய்தபடியாக எந்த பிரச்சனையும் இல்லை. கறியும் அப்படியே ரெண்டுக்கும் நல்ல ஒரு அம்சமாக இருக்குது. ஏன்னா அதுதான் எல்லாரும் வீட்டை செய்து சாப்பிடக்கூடியது தான். ஓ இது சோமா செய்யலாம். பீச் ரொட்டி என்னன்னா சில பேர் யோசிக்கிறதா அது பீச் ஓணும் அது இது பெரிய கஷ்டம் உண்டு. ஆனால் அந்தளவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஓ மா சரியா சொல்லுங்க. அதுதான் செய்து காட்டியிருக்கு. ஈஸியாக வீட்டில் செய்து சாப்பிடுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அருமையான ஒரு காணொலி உண்டு. இரவு சாப்பாடு பீச் ரொட்டியும் என்ன கறி மிளகாயும் முட்டையும் போட்டு ஒரு கறி. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். வேணா அதோட இன்றைக்கு எங்களை சாப்பாட்டுக்கும் ஆக்கள் கூட அக்கா அங்கால மாமா மாமி எல்லோரும் வந்து இருக்கிறோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.